பொதுவாக தமிழக முதலமைச்சர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை கூட அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையும் நமக்கு பெரிய பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் கன்னியாகுமரி, அதே போன்ற கோவை, நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பாதுகாப்பும் அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மாநில அரசு எடுத்திருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையும் எப்படி நாம் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமோ அனைத்தும் துறையின் சார்பாக காலை முதலமைச்சருடைய ஆய்வுப் பணியில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை எந்த விதமான அச்சும் நமக்கு தேவையில்லை. நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு வழக்கமா இருக்கும். நிலச்சரிவு இந்த மாதிரி அதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம்? எங்களை பொறுத்தவரை நிலச்சரிவுக்கு என்ன காரணம் இருக்குது ஆய்ந்து வருகிறது. வயநாடை போல நம்முடைய தமிழகத்தில் இனி எதிர்காலத்தில் நடக்காத அளவிற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அண்ணாமலை தனியா ஒரு இயக்கம் இந்த மாதிரி கேட்கக்கூடாது. 69% இடஒதுக்கீடு நான் ஒண்ணு சொல்லிருந்தேன். அதெல்லாம் வெவ்வேறு கொஸ்டினே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருங்க, நான் சொல்லிருங்க. அதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்க சார், பேசப்படுவது என்னன்னா முதல்வருக்கு போட்டியாக கேளுங்க. நீங்க ஒண்ணு கேட்டு காலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வரலாற்றில் 5 ஆண்டு திட்டங்களாக ஒவ்வொரு துறையிலும் எப்படி நாம் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு திட்டப்பணியும் நாம் எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை நம்முடைய முதல்வர்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு துறையை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக முதல் முறையாக தமிழ்நாட்டில் இது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. துறையின் வாரியாக 5 ஆண்டு காலத்தில் நாம் என்ன சாதனை படைக்கப் போகிறோம், மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு, அங்கே மக்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து பணியும் நிறைவேற்றுவது எப்படி என்பதை இன்று அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அதிகமா பணப்பொருத்தம் நடக்கிற ஒரு துறையா இருக்கு. அதை எப்படி கண்காணிப்பு முறைப்படுத்த உங்களை போன்ற அதற்கான கண்காணிப்பு தெரிந்து இப்போது கேள்வி கேட்பதை போல எங்கெங்கே நடைபெறுகிறது, யார் செய்கிறார் என்பதை உங்கள் கவனத்தில் கொண்டு வந்தால் உங்கள் மூலமாக அதற்கான நடவடிக்கை துறை எடுக்கும். கேள்வி மட்டும் கேட்டு போயிட்டு இருக்காருங்க. நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறத விட்டுட்டு எங்கே தவறு நடைபெறுகிறதோ அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டினால், அது உங்களை போன்ற மீடியாக்கள் சுட்டி காட்டினால் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அது அமையும். ஏதோ அங்க நடந்து இங்க நடந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு? என்ன வந்துச்சு? உங்க வீட்டுல என்ன கஷ்டம்? குழந்தை தப்புமா ஏதோ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அது எல்லாருமே நாங்கள் சொன்னது அதுதான். 6 மாத காலத்திற்கு எதிர்கட்சியை சொன்ன அது வார்த்தைகள் தான். 6 மாத காலத்துக்கு இந்த அரசு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் கேள்வி கேட்போம் சொன்னார்கள். உங்களை போன்ற ஒரு கேள்வி கேட்பது வேடிக்கையாக தமிழக அரசு கேட்கக்கூடாது. இல்ல இல்ல இருங்க இருங்க, நான் வாங்க கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, உங்களுக்கு பதில் சொல்றேன். இவ்வாறு இப்படி பச்சை மூட்டை கிட்ட வாங்க, இல்ல கிட்ட வாங்க, இருங்க கிட்ட வாங்க, பதில் சொல்றேன். யாரும் மிரட்டவே இல்லை. யாரும் மிரட்டணும் போங்க. இல்ல 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 நான் சொன்னது என்ன, இல்ல இல்ல சட்டம் ஒழுங்கு இருங்கப்பா. எத்தனை நாள் ஆச்சு? கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த பகுதியில் நடைபெற்ற அந்த குற்றத்துக்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவே இல்லையா? உறுதியாக ஒரு குண்டர் சட்டத்திலே அவளை கைது செய்யப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க பொதுவாக சொல்லக்கூடாதுங்கிறது எங்களுடைய வாதம், வேதனை. ஏன்னா உரிய நடவடிக்கை மெரில நாங்க மிரட்டுறது ஒண்ணு இருக்கிறது எங்களுக்கு கிடையாது. நாங்க தான் நம்ம சாஃப்ட் நேச்சர். வேற அப்போசிட் வருங்க, நான் சொல்ற கேளுங்க இருங்க. அப்ப இருங்க, இல்ல இல்ல அப்படி போனீங்களாம் மாறவே இல்லை. அப்போசிஷன் பார்ட்டி கூட எங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. நீங்களாம் நான் அந்த மாதிரி பாணிக்கு உள்ளவன் அல்ல. முதல்ல நீங்க கேட்டது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க. நீங்க சட்டம் பாதுகாக்கணும், அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும். இருங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிப்படியா இப்ப முதலமைச்சர் செஞ்சுட்டு வருது. செய்யறதுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும் இல்லையா?
நீங்க ஒரு வீட்டுக்கு வீடு புண்ணியாத்தினி மணிக்கு வீட்டுக்கு போனா எவ்வளவு நாள் ஆகுது, போய் செட்டில் ஆகுது. அதுக்கே நீங்க மாசத்துக்கு ஆகுது. நீங்க கேள்வி கேட்கறது சுலபம், ஆனா பதில் சொல்றது எங்களை போன்று இருக்கிற கஷ்டம் நீங்க உணர வேண்டும். சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தும் சொல்லி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல முடிவு பண்ணிருக்காங்க. பாமக தலைமையில் நடந்த கூட்டத்துல எங்களை பொறுத்தவரை ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேர்தல் இதில் அறிக்கையிலே விடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். ஆகவே ஜாதி வாரி கணக்கு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இலக்கை எட்ட முடியும். அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கி இருக்காரு, அதை பத்தி ஒவ்வொரு இயக்கத்தை துவங்குவதற்கு அவர்களுக்கு உள்ள ஜனநாயக உரிமை, அவர் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேதனை என்ன என்பதை அவர் அங்கே இருந்து பாரதிய நாட்டை ஈடுபட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். மற்ற திட்டங்கள் செயல்படுத்த அவகாசம் கேட்கலாம், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகளுக்கு அவகாசம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. நான்கார ப்ராப்ளம்ஸ் வந்து மேஜர் இஷ்யூ தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வருகிற நகரம் ஒவ்வொரு பகுதியும் நீங்க பாத்தீங்கன்னா லாண்டார பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணால இன்றைக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கிறோம். ஒன்றையொன்னா தானே செய்ய முடியும். அதற்காக வேண்டிய நடவடிக்கை இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு வீடு வந்து ஒரு பங்களா வந்து ஒரு காட்டுக்குள்ள கட்டிட்டு இருக்கீங்க, அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறோம், எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. ஒரு வீட்டை தனியா கட்டி ஒரு இடத்துல இருக்கிறேன், அது மாதிரி இடத்துல இருக்கிற இடத்துக்குலாம் அதுக்கு எப்படி நான் வந்து கேமரா வைக்கிறது, எப்படி அந்த ரூட்டை மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத ஒன்றையொன்னா தான் பண்ண முடியும். ஒரு அரசு வந்ததுக்கு பிறகு பல்வேறு இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்றுதான் அந்த அரசு கூர்ந்துகளுக்கு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனா இப்போ மேகதாது பிரச்சனையில மத்திய அரசுக்கு அனுமதி வாங்க தமிழக அரசுக்கு அனுமதி வாங்குவாங்க அப்படின்னு இல்லை, தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதமை சந்திக்கின்ற போது காவிரி நதியிலே இருக்கிற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவதை தடுப்புட்டே தீர வேண்டும், அதற்கான உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு தாவேகா கலப்பி கொடுக்கப்பட்டிருக்கா? பின்னாடி நீங்க அதுக்குள்ள வந்து இப்போதான் இதுவரைக்கும் இந்திய தமிழ்நாட்டு நடக்கிறாத ஒன்று கூட்டணி மந்திரி சபை என்பது இன்றுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி நாங்கள் எவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை தந்தோமோ அந்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகிய கூட்டணி மந்திரி சபை காங்கிரஸ், அதே போல விடுதலை சிறுத்தைகள், அதே போல இந்திய முஸ்லீம் லீக் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரை திறந்த மனதோடு இருக்கிறோம் என்பதற்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னால் நாங்களே அதற்கெல்லாம் பதில் சொல்வதை காட்டிலும் எங்களுடைய கூட்டணி இருக்கின்றவர்கள் அதை நேரடியாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு நாங்கள் உருவாக்கப்பட்டோம். கூட்டணிக்கு பேரு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி பேர் ஏதாவது வச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு பிரவீன் அவரோட ட்வீட்ல போட்டிருந்தாரு, அந்த மாதிரி கூட்டணி உருவாகிருக்கா? அந்த மாதிரி வந்து வேறு அந்த மாதிரி எந்த பெயரும் வைக்கிறது. முதல்வர் வந்து திமுக தாவேகா மட்டும்தான் போட்டினாரு. இன்னைக்கு வந்து புதுசா ஆரம்பிச்சுக்கிற அண்ணாமலை அமைப்பு இருக்கிறவங்க வந்து அண்ணாமலை அமைப்புக்கும் டிவிக்கே தான் போட்டின்னு சொல்றாங்க. அவருடைய கருத்து. தாவேகா நாளடைவில் கரைந்துவிடும் என சொன்ன கட்சிகள் கரைந்து பொறுப்பற்றவர் பொறுப்பாற்ற என்னவரை உள்ளவரை என்று சொல்வதற்கு அவருக்கு ஒரு தகுதி இல்லை. ஆகவே ஏன் தொடர்ந்து அவர் முதல்வர் அங்கே அமைச்சராக இருக்க முடியும்? என்ன காரணம்? அவருக்கு நீங்கள் அவரிடத்திலே தான் பதில் பெற்று ஏன் அவரால் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற முடியும்? என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது அவர் தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். நேரு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது அரசியல் பழி வாங்குற மாதிரி இருக்குமா? எல்லா துறைகளிலும் இருக்கிற நடவடிக்கைகளை இதற்கு முன்னால் இருந்த அரசு நடவடிக்கை இருக்கு, அதற்கு முன்னால் இருந்த அரசு இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒன்று. இந்தியா கூட்டணி கூட்டத்தை வந்து காங்கிரஸ், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் நடத்துறாங்க. திமுக அதை புறக்கணிச்சிருக்கக்கூடிய நிலையில இதை எப்படி பாக்குறதுன்னா, பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கட்சியுடைய கொள்கை லட்சியங்களும் தனித்தனியாக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எடுக்கின்ற முடிவுகளுக்கு நான் இப்போது பதில் சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் அவருடைய முடிவுகள் அதற்கான பதிலை அவர் அளித்ததற்கு பிறகு என்ன காரணம் என்று தெரிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பதில் சொல்ல முடியும். லஞ்ச பிரச்சனைக்கு பத்திரிகையாளர்கள் கண்காணித்து சொல்லணும்னு சொன்னீங்க. பத்திரிகையாளர்களுக்கு பல இடங்களில் பாதுகாப்பு இல்லாம இருக்குது. என்ன பாதுகாப்பு? பாதுகாப்பு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டங்கள் ரொம்ப வருஷமா கேட்கணும், அரசு செய்யுமா? உறுதியாக இது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற உங்களை போன்றவர்கள் ஊக்கப்படுத்துவதும் பாதுகாப்பு அரசுடைய தலையாய கடமை. சட்டமா கொண்டு தலையாய கடமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்.
அவர் கேட்டாரு என்னங்க அன்னைக்கு பதில் வேற இன்னைக்கு வந்து வரேன். அந்த மாதிரி நான் என்னைக்குமே நேச்சுரல் இல்லைங்க. அது மட்டும் உங்களுக்கு ரிக்வஸ்டா சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி தவறா வேறுங்க, அப்படி தவறா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை பணிபுரிபோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இல்ல என்ன பொறுத்தளவுக்கு எப்பவுமே சாஃப்ட் நேச்சர் உங்களோட இருக்குது. எல்லாம் பிரதேஷ் வரைக்கும் நான் பழகுறேன். வேற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்கிட்ட கிடையாது. நன்றி.